ஹாய்டா, நான் ஜாஸ்மின். ஜிக்கு கூட 3 ஷாட்டோட ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. அது ஆக்சுவலி நான் போன பார்ட்லேயே வந்து நான் போட்டிருந்திருப்பேன். ரீசன் சொன்னேன் இல்லையா, ஃபைனல் பார்ட் வந்து அந்த அளவுக்கு லாங்காக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கனால ஸ்டோரியோட நேம் அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் பார்ட்னர். வாங்கடா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா சொல்லிகிட்ருக்க, நீ சுகா லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. ஜியோன், இந்த பார், நீ நான் ட்வின்ஸ் தானே, நம்ம 2 பேரும் ஒரு மேரேஜ் ஒன்றா நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ட்வின்ஸ்ன்னு சொல்லி வெளியே சொல்லாதுடா, நீ நானும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த பார், நீ அப்பா மாதிரி இருக்க, நான் அம்மா மாதிரி இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கும் ஒரே ஸ்டேஜில் தான் மேரேஜ் ஆகணும். புரியாமல் பேசாத சுகா, பாவம் இல்லையா? நீ என்ன சொல்கிற சுகா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாரு, அவனே சொல்லிட்டான் அவனுக்கே ப்ராப்ளம் இல்லைன்னு. இப்போ நீ ஓகே சொல்லு. நீ ஓகே சொன்னால் மட்டும் தான் நானும் சுகமாக மேரேஜ் பண்ணிப்போம். என்ன ஜின் இதெல்லாம்? அவன் தான் சொல்கிறான்ல, 2 பேருக்கும் ஒரே தான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா என் வேலையை முடிச்சிடும். இப்போ ஜியோன் அப்படியே திரும்பி ஆரம்ப பார்க்குறாரு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஜின்னே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கே எதுனா மாறுமா? சரி, எனக்கு ஓகே தான். திப்புன்னு போய் யாரை போய் இழுத்துட்டு வருவீங்க எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு? யாரோட இழுத்துட்டு வரணும்? அதான் நம்ம சானு இருக்கான்ல. என்னது சானுவா? ஏன்டா, அவனுக்கு என்ன? உன்னோட மாமா பையன்டா, அவனை விட்டுட்டு வேறு என்ன மேரேஜ் பண்ணிப்பியா என்ன? அப்படி மட்டும் யோசிக்காத ஜியோன். ஆல்ரெடி டயாங் வேறு சுகாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டான். இப்போ நீயும் வந்து ஜானுவை மேரேஜ் பண்ணிக்கல, அவன் தான் மாமா வீடு தேடி வந்து சண்டை போடுவார். என்ன சொல்கிற? பேசிடுவா? ஜின், உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நீங்கள் மேரேஜ்க்கு ரெடி பண்ணுங்கள், நான் ஜானுவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். சுகா அப்படி சொல்லி டயாங் போய் சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங், உனக்காக தான். தெரியுது, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜியோன் எதுவுமே சொல்ல, ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலோட இவர் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. ஜின் உடனே அவங்க மாமா கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவங்க மாமாவுக்குமே அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ கிராண்டாக மேரேஜ்க்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு மேரேஜ். நீயும் சுகம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க. இல்லை, ஃபஸ்ட்டு உனக்கு தான் மேரேஜ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு. சொன்னால் கேட்க மாட்டிங்களே அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஜியோனுக்கு தான் மேரேஜ். ஜியோனுமே இந்த மேரேஜை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். சானுக்கிட்ட கால்லெல்லாம் பேச மாட்டார். சரி ஓகே, மேரேஜ் முடிஞ்சா அவன் நம்ம கூட தானே இருப்பான், அதுக்கப்புறம் நம்ம நிறைய லவ் கொடுக்கலாம் அப்படி சொல்லி தான் அவர் வந்து யோசிச்சிருப்பார். சானுமே வந்து ஜியோன்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டார். எப்போவுமே அவங்க அப்பா அம்மா கூட வருவார் போயிடுவார். ஒரு தூரத்துலேருந்து தான் ஜானு வந்து பார்ப்பார். ஜியோனை பார்த்தா ஒரு க்யூட் ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். அந்த ஸ்மைலே வந்து ஜியோனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஜியோன் ஓகே சொன்னோடனே ஒரு 2 வீக்ஸ்லேயே கடன்னு ஜின் வந்து மேரேஜ்க்கான எல்லாமே ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு மேரேஜ். மிரர் முன்னாடி நின்று அவருடைய கோட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஃபேஸில் பிக் ஸ்மைல் இருக்குது. ப்ரோ, நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஸ்மைல் பண்ணுறேன், அப்போ கூட செம்ம அழகாக இருக்க அப்படி சொல்லி ரேங்க் போய் ஜியோன் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோன் அப்படி சொல்லி அங்கே ஜின்னோட வாய்ஸ் கேட்குது. என்னாச்சு அப்படி சொல்லி 2 பேருமே போய் ஜின்கிட்ட நிற்கிறாங்க. அது வந்து ஜியோன், என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்டோன்னே ஜின் பயங்கரமாக அழுகுறாங்க. ஜின், நீ இப்படி உழைஞ்சி போனால் எப்படி அப்படி சொல்லி ஆரம் வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. மாமா, நீங்களாவது சொல்லுங்கள் என்னாச்சு அப்படி சொல்லி டைம் கேட்குறாரு. அங்கே சுகாவுமே வந்துடுறாரு. என்னாச்சு, எது ப்ராப்ளமா? சானு லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படி சொல்லி ஆரம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க மாமா, எனக்கு புரியல அப்படி சொல்லி ஜியோன் கேட்குறாரு. இப்போது ஆரம் வந்து ஒரு லெட்ரு எடுத்து ஜியோன்கிட்ட நீட்டுறாரு. அதில் சாரி, எனக்கு ஜியோன் மாமா பிடிக்கல, நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், என் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை எப்படி, அதனால தான் நான் லவ் பண்ண பர்சனோடய நான் வந்து போயிடுறேன், சாரி அப்படி சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. அவ்வளோ நேரம் அவர் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஜியோன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து ஜியோன்கிட்ட வராங்க. ஜின்னை அப்படியே சைடாக ஹக் பண்ண மாதிரி. இப்போ எதுக்கு அழுவுறீங்க? சாரிடா, என்னால் தானே இது, நீ வேணான்னு சொன்னேன், வெளியே அவ்வளோ பேர் இருக்காங்கடா, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் ஜின், டயாங்கும் சுகாக்கும் மேரேஜ் பண்ணிடலாம். இல்லை அப்படி சொல்லி டயாங் சொல்கிறாரு. என்னாச்சு அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. இல்லை, ஜியோனுக்கு மேரேஜ் நடக்கிற அன்றைக்கி தான் எனக்கும் மேரேஜ். டயாங் லூஸ் மாதிரி பேசாதடா, வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, டயாங் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படி சொல்லி இங்கே சுகா சொல்கிறாரு. என்ன சுகா, நீ கூடயா? ஆமாம், டயாங்க்கு விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது,
என்னைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கும் மேரேஜ். அன்னைக்கு என் ஜீவனோட ஃபேஸ்லேருந்து போன அந்த ஸ்மைல் உன்னால் நான் திரும்ப பார்த்தேன் ஜிமீன். அதனால தான் என் ஜீவனுக்கு உன்னைய மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனால் நேற்று அவன் அந்த மாதிரி பேசும்போது நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். என் ஜீவன் ரொம்ப பாவம். எங்கள் முன்னாடி அவன் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் தனியாக இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த விஷயம் வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அவன் காது படையே ஜோன் வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சன் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு காது படையே எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அதை நினச்சி அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருக்கான் தெரியுமா? ஆனால் அது எதையுமே எங்ககிட்ட வெளியே காட்டிக்கவே மாட்டான். முன்னாடி ஜானுவை பார்த்தது நாங்கள், எங்கள் மேலே தான் தப்பு. நாங்கள் தீர விசாரிச்சுருந்துருக்கணும். நாங்கள் ஓகே சொன்னனால தான் ஜீவன் ஓகே சொன்னான். ஆனால் உன் விஷயம் அப்படி கிடையாது. அவன் உன்னை லவ் பண்ணுறான் ஜிமீன். நான் உன்னை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி அவன் எல்லாமே விசாரிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி நீ யாரையும் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சிருக்கான். உன் மேலே லவ் எல்லாமே விசாரிச்சுருந்துருப்பான். ஒரு வேளை உன் மனசில் வேறு யாரோ இருக்காங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு அவன் ஓகே சொல்லியிருக்க மாட்டான். என் ஜின் ரொம்ப பாவம் ஜிமீன் அப்படி சொல்லி ஜின் ரொம்ப உடஞ்சி போய் அழுகுறாங்க. இப்போது ஜிமீன் வந்து ஜின்னோட கையை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு, சாரி எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் நீங்கள் இவ்வளோ அழுகாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி அங்கே ஜிமினோட கல்யாணமே அப்படி டியர்ஸ் வந்திருக்கோம். இப்போ ஜின் வேகமாக டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, இந்த பாரு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஜியோன்னு சொன்னான். நான் சொன்னேன்னு சொல்லி ஜியோன்ட்ட காமிச்சிக்காத ப்ளீஸ். அவன் உன்கிட்டேருந்து ஒரு உண்மையான அன்பை தான் எதிர்பார்க்குறான். இந்த மாதிரி அவன் லைஃப்பில் நடந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி அது மூலியமாக இறக்கத்தால் வர அன்பு அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் என்கிட்ட சொன்னான், ஜிமின்ட்ட சொல்லாத அப்படின்ட்டு. எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சிக்கவே கூடாது. ஓகே, அப்புறம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என் ஜியோனோட்டு நீ போக மாட்டல அப்படி சொல்லி இப்போது ஜிமின்மே தலையாட்டிட்டு ஜின்னுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி ஹாக் பண்ணிக்கிறாங்க. அக்கா அப்படியே பிரேக் பண்ணிட்டு, நீ ஜியோன்ட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசு, அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நான் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் ஜின், நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எப்போ உங்களுடைய இந்த ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகும்? இன்னும் 2-3 days ஆகும் ஜிமீன். ஓ, அப்போ வரைக்கும் ஜியோன் சார் ஃப்ரீயாக இருக்க மாட்டாரா? ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட சொல்லியிருக்கிறாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகிட்டாரா? சரி, வரட்டும், எப்படி இருந்தாலும் அந்த ஜிமினை தேடி வரணும்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி பழைய ஃபார்மில் நம்ம ஜிமின் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஓகே ஜிமின், நான் உங்ககிட்ட பேசணும் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஜியோனை சீக்கிரம் அனுப்ப பார்க்குறேன், ஓகேவா? நீ எதுவும் நினச்சி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த மலை மாடை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னேன்? சாரி அப்படி சொல்லி நாக்க கடிச்சிட்டு, அதாவது உங்கள் தம்பி ஜியோ நான் சொன்னேன், அவனை நீ இப்படியா சொல்லி கூப்பிடுவேன்? அது ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேஸை ஊருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் எப்போ பார்த்தாலும் வெறப்பாக இருந்தா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஷோ, நீ ரொம்ப க்யூட் தெரியுமா அப்படி சொல்லி அவள் கணத்தை அப்படி டேப் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து ஜின் வந்து கிளம்பிடுறாங்க. போகிற ஜிமின் பார்த்துட்டு இப்போது அந்த பிக்சர் வந்து வரைஞ்சிருப்பாருல்ல, அது கிட்ட வந்து இப்போது ஜியோனோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. உனக்குள்ள இவ்வளோ பெயின் இருக்கா? அது எப்படி வலிக்கும் சொல்லி எனக்கும் தெரியும். நம்ம ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பர்சன் கூட நமக்கு மேரேஜ் ஆகலைன்னா அது எவ்வளோ வலிக்கும்னு சொல்லி நானும் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பெயின் வந்து எனக்கு புரியுது. அதுக்குன்னு உன்னை விட்டு போவேன்னு நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு ஹிப்பில் கையை வச்சுட்டு ஜியோனை மட்டுமே தான் பார்க்குறாரு. பக்கத்தில் அவருடைய பிக்சருமே வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அவருடைய பார்வை அந்த பக்கம் போவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோனை மட்டுமே தான் பார்க்குறாரு. அங்கே ஜிமினை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்படியே ரிங் போட்டு விடுறது. ஆனால் ஜிமின் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருந்திருப்பார். ஜியோனை நிமிந்து கூட பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டார். அதை பார்த்துட்டு, மிஸ்டர் ஜியோன், நான் உங்களை விட்டு போவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்காதீங்க, சரியா? லைஃப்லாம் இந்த ஜியோனுக்கு இந்த ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா, டே ஜியோன், வீட்டுக்கு போடா, வீட்டுக்கு போய் 2 days மேலே ஆகுதுடா. ஜின், இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, இதை விட்டுட்டு எங்கே போக சொல்கிறீங்க? டே, வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடா, ஆஃபீஸில் எல்லாமே இருக்குல்ல, என் கேபினில் ரூம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். என்ன ஆரம் இது? ஜின் அப்படி சொல்லி இப்போ ஆரம் ஜின்னோட கையை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஜின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜின்னுக்கு என்னென்னா இப்போது, ஏன்னா ஜிம்மின்ட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. ஜிம்மினுக்கு தெரியும் சொல்லிட்டு இங்கே ஜியோனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சால் அவ்வளோதான். ஆனால் அங்கே ஜிமின் ஜியோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ஜியோன் தான் கிளம்பி போவே மாட்டுறாரு.
இதை இப்படியே கட் பண்ணோன்னா எங்கள் வீட்டில் தான் ஜியோனோட கார் வந்து நிற்கிது. உங்கள் ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேகமாக வெளியே வந்து பார்க்குறாரு. நீயா? ஆமாம் நான் தான். என்னாச்சுடா அப்படி சொல்லி ஜியோ போகிறாரு. அது வந்து ஜியோன் வராருன்னு நினச்சேன். ஜியோன் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால தான் அவருக்கு 2 செட் ட்ரெஸ் எடுத்து தருவியான். எதுக்கு? அவர் அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன்னு சொன்னார். இங்கே ஜிமினோட ஃபேஸே ஒரு மாதிரி சேடான மாதிரி இருக்குது. எப்படியாவது ஜியோன் வீட்டுக்கு வந்துடுவார், நம்ம அவர்கிட்ட பேசலாம் அப்படி சொல்லி தான் இங்கே ஜிமின் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போது இப்படி ஜியோப் சொன்னோன்னே அவர் ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்குது. உன்னே தான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, சார் அப்புறம் கால் பண்ணி திட்டுவார் அப்படி சொல்லி இங்கே ஜியோப் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லு அப்படி சொல்லி ஜிமின் உள்ளே போகிறாரு. ஏன்னா ஜிமின் அப்படி சொல்லி பின்னாடி ஜியோப் வந்து ஓடுறாரு. என்னடா ட்ரெஸ் எடுத்துக்கூட விளையாடாத, இப்போ பரி சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். நான் விளையாடலை, நீ உன் ஜியோன் சார்ட்ட போய் சொல்லு ஜிமின் ட்ரெஸ் தரமாட்டேன்னு சொன்னார்னு. அவருக்கு ஃப்ரெஷ் ஆகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா வீட்டில் வந்து பண்ணிக்க சொல்லு. இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. 1 hour ட்ராவல் தானே, வந்துட்டு போக சொல்லு. டேய் என்னடா விளையாடுறியாடா, இப்படிலாம் பண்ணாதடா. ஜியோன் சார் பற்றி உனக்கு தெரியும்ல, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, என்னடா பேசிகிட்டு இருக்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா சொன்னது தான். அவருக்கு ஃப்ரெஷ் ஆகணும்னு சொன்னால் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போக சொல்லு. நான் சொன்னேனே போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போயிட்டாரு. இங்கே ஜிஹோப்புக்கு தான் இதை போய் சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு அடி விழுகும். இவன் என்ன நினச்சிட்ருக்கான் என்னை பற்றி அப்படி சொல்லி ஜிஹோப் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காரு. வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடிச்சாருன்னா அதில் தான் நிற்பார். அதை விட்டு யாராலே அவரை வெளியே எடுக்க முடியாது. இப்போது வேறு வழியே இல்லை. அங்கே போய் கன்னத்தில் கை வச்சுட்டு ஜிஹோப் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது எதுக்கு நீ கன்னத்தில் கை வச்சிட்ருக்க, அது கோவம் வந்து அடிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்லி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாரு. ட்ரெஸ்ஸுங்க, அந்த ட்ரெஸ்ஸு தரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஜிமின். ஏன்னா அப்படி சொல்லி உட்காந்துருந்தவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டாரு. என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகணுன்னா வீட்டில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக சொன்னான். இப்போது ஜியோனுக்கு செம்ம காண்டாகுது. ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் வேறு. அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஜியோப் 2 கையுமே எடுத்து 2 சீக்ஸ்லையுமே வச்சுக்கிட்டாரு. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவன் சொன்னான் நீ வந்துடுவியா. நான் என்ன சார் பண்ண முடியும், உள்ளே போய் ரூமை லாக் பண்ணிக்கிட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க. அவனை மீட்டிங் எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 3 hours இருக்குது சார். சரி ஜின்கிட்ட சொல்லிடு, எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் இன்னும் 2 hours கிளம்பி வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே செம்ம காண்டா ஜியோன் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறாரு. இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த வீட்டுள்ள தான் கார் வந்து நிற்கிது. அங்கே கேட் திறந்துட்டு வாட்ச்மேனுக்குமே என்னாச்சு இன்னைக்கு சாரி அவ்வளோ கோவமாக இருக்கிறாரு, போச்சு இன்னைக்கு ஜிமின் எதுவும் பண்ணிடுவாரோ அப்படி சொல்லி தான் அங்கே வாட்ச்மேன்லேருந்து அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஜியோனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதே கோவத்தோட டோரை படார்னு அடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. ஜிமின் அப்படி சொல்லி கத்துறாரு. அந்த வீடே அலருது. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஜிமின் எங்கே இருக்கா அப்படி சொல்லி இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போய் இப்போ ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இங்கே இல்லையா, கண்டிப்பாக நீ அங்கே தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு நேராக இப்போ ட்ராயிங் ரூமுக்கு தான் வராரு. அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு, அவனுக்கு தான் வளரலன்னு பார்த்தா அறிவும் வளரலை. நான் ஜேப்ல என்ன சொல்லி அமிச்சேன், ட்ரெஸ் தானே கொடுத்து விட சொன்னேன், நீ என்னமோ கொடுத்து விட முடியாதுன்னு சொன்னியா. ஏன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உரிமை உனக்கு யார் கொடுத்தா. நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் ரிங் போட்டிருப்பார்ல அதை எடுத்து ஜியோன் முன்னாடி நீட்டுறாரு. ஜியோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஒரு கையை எடுத்து ஹிப்பில் வச்சுட்டு ஒரு கையை ஃபோர்ஹெட்டில் வைக்கிறாரு. ஒரு கோவத்தை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை பார் ஜிமின், உங்ககிட்ட விளையாடுற நிலமையில நான் கிடையாது சரியா. நான் ஒன்றும் ஜூனாவோ ஜீனுவோ இல்லை ட்ரையாங்கோ கிடையாது உங்ககிட்ட உட்காந்து விளையாண்டிட்டு இருக்கிறதுக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னும் 1 hourல நான் போகணும், அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொன்னீங்க, விளையாடுறேண்ணா, என்னை பற்றி விளையாடுற மாதிரி இருக்கா. நீங்கள் தான் என்னமோ என் லைஃப்பில் விளையாடுற மாதிரி இருக்குது. என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில். மேரேஜ் பண்ணிங்க, அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கு வரவே இல்லை, நைட்டு வந்தீங்க, என்னென்னமோ பேசுனீங்க, என் விருப்பமே இல்லாமல் என் லிப்ஸை டச் பண்ணிங்க, என்னை ஹக் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தா 3 days வீட்டுக்கே வரல. இல்லை நான் விளையாடுறேன்னா இல்லை நீங்கள் விளையாடுறீங்களா. நமக்கும் டயங்க் சாருக்கும் ஒன்றா தானே மேரேஜ் ஆச்சு. அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க, 1 week கூட கிடையாது, 1 month போயிருக்காங்க. நான் எங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா ஜியோன். அது எப்படி என்னை பற்றி உங்களுக்கு யோசனை வரும். எப்போ பார்த்தாலும் ஃபீஸ் ஊருன்னு வச்சுட்டு ஃபீஸை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்னை பற்றி எதனா நினப்பு வருமா. அவங்க ஹனிமூன் போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா. நமக்கு தானே புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் தோணாதா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு ஜியோன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜியோனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் பேச வர்றது அவருக்கு வந்து புரியுது. என்ன சொன்னேன், மறுபடியும் சொல்ல. நான் ஒரு வாட்டி தான் சொல்வேன், மறுபடிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன இப்போ ட்ரெஸ் தானே வேணும், ஒரு ட்ரெஸ் என்ன 10 ட்ரெஸ் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வரவே தேவையில்லை சாமி, நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருங்க. கேள்விப்பட்டேன்
உங்கள் கேபினில் மட்டும் தனி ரூம் இருக்காமே, அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கலாமா, அங்கேயே படுத்துக்கலாமா, எல்லாமே அங்கேயே இருக்காமே, அங்கேயே இருந்துக்கோங்க, வீட்டு பக்கம் வரவே வராதிங்க, சரியா? உங்களுக்கெல்லாம் மேரேஜ் தான் ஒரு கேடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து விட்ட ட்ராயிங்கை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ட்ராயிங் வரைஞ்சிட்டு பரவாயில்ல மேரேஜ் மட்டும் பண்ணுவாராம், ஆனால் வீட்டில் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நினைப்பே வராதான், எல்லாம் நடிப்பு. பார்க்குறேன் 1 வீக் சொன்னால 4 டேஸ் முடிஞ்சு, இன்னும் 3 டேஸ் தானே இருக்குது, இந்த 3 டேஸ்க்கு அப்புறம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் திரும்பி என்ன இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க, போ உனக்கு தான் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குல்ல, போ சொன்ன மாதிரி 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ, சரியா? நான் வேணும் ஒன்று பண்ணிட்டா, கபோர்டில் இருக்க பற்றிய ட்ரெஸ்ஸு உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அமுச்சு வச்சுறேன், நீ ஆஃபீஸில் இரு. ஜியோன் எதுவுமே பேசலை. இப்போது ஜிமின் கிட்ட வர்றாரு. எதுக்கு இந்த மலை கிட்ட வருது, ஒரு அடிப்பானோ இல்லைனா அன்றைக்கி மாதிரி லிப்ஸில் அப்படின்னு அவர் வந்து தைரியமாக பேசிட்டாரு. இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே கல்ப் பண்ணிட்டு ஜியோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமினை தாண்டி போய் அவர் அந்த ட்ராயிங் வரைஞ்சிருப்பார் இல்லையா, அதான் டயாங் அப்புறம் சுகா மேரேஜ் பண்ண மாதிரி அந்த ட்ராயிங் அதை எடுத்துகிட்டு வந்து, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராயிங்கில் அவருடைய ஃபேஸ் வரையாமல் இருந்திருப்பார்ல, அதை கையை கட்டி கேட்குறாரு. அப்போ என் மனசில் நீ இல்லை அப்படின்னா அப்படி தான் அப்படி சொல்லிட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்லி இப்போ கையை வந்து ஜியோன் வந்து பிடிக்கிறாரு. இதை பாரு, டச் பண்ணுற வேலை வச்சுக்காத, சரியா? உன் மேலே நான் ஆல்ரெடி ரொம்ப காண்டில் இருக்கேன், போயிடு. ஜிமின் எனக்கு குழப்பமாக இருக்குது, எதாக இருந்தாலும் ப்ளீஸ் தெளிவாக சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் சொன்னேனே, அப்போது எனக்கு உன்னைய பிடிக்கலை, அப்போ நான் இப்போது சொல்ல முடியாது, போடா அப்படி சொல்லிட்டு ஜியோனோட கையை அப்படி தட்டி விட்டு மறுபடியும் வந்து ட்ராயிங் பண்ணுறாரு. சொன்னேன் போடான்னு சொன்னியா, நான் எவ்வளோ பெரிய சிஓ தெரியுமா? தெரியாது என்னப்போ? டேய் இனி இப்போது பயப்படுவேடா நீ, அது இப்போது அதான் சொல்ல முடியாது சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்படியே விளக்கமாக சொல்லணுமா? உனக்கா மண்டையில் மூளை இல்லையா? நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், இது கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியலண்ணா, போடா. ஏய் வேணாம், போடாடான்னு பேசினேன் அவ்வளோதான் வாயை உடச்சிடுவேன், எங்கே உட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜியோன் முன்னாடி அப்படியே எகிரிக்கிட்டு வர்றாரு. ஜியோன் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே காலி தடிக்கி இப்போ கவுச்சில் அப்படியே உட்காந்துடுறாரு. அப்படியே ஜிமின் குறிஞ்சு நான் போடான்னு சொல்லுவேன், வாடான்னு சொல்லுவேன், மலை மாடுன்னு சொல்லுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் போட்ட ஃபிங்கரில் ரிங் போட்டு பாருல வெட்டிங் அதை எடுத்து காட்டுறாரு. ஜிமின் பண்ணுறதுல ஜியோனுக்கு வந்து ஸ்மைலே வந்துடுது. இருந்தாலும் அந்த ஸ்மைல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு, அதுக்கு தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், என்னால் சொல்ல முடியாது, நீயா கண்டுபிடிச்சிக்கோ. அப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியலனா எனக்கு 1 வீக் டைம் கொடுத்த பற்றியா, அதில் 4 டேஸ் முடிஞ்சு, இன்னும் 3 டேஸ் இருக்குது, அந்த 3 டேஸ்க்குள்ளேயும் நீ கண்டுபிடிக்க முடியலனா அப்போ நீ ஒத்துக்கோ நீ முட்டாள் அப்படின்னு. என்னை முட்டாள் சொல்லலை, அப்போ நீ முட்டாள்னு ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என்னமோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அதை போய் பாடுறா போடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறாரு. இப்போ சடனாக ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஜிமின் அப்படியே வந்து அந்த கவுச்சில் வந்து அப்படியே விழுந்துடுறாரு. இப்போது ஜிமினை கீழே புஷ் பண்ணிட்டு ஜிமின் மேலே போய் ஜியோன் சடனாக இந்த மாதிரி ஆனோடனே ஜிமின் ஒரு செகண்ட் பயந்துருப்பார். அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிட்டு ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோனுமே அப்படி தான். இப்போது ஜிமின் ஃபேஸ் கிட்ட அவருடைய ஃபேஸ் இருக்குது. நீ போடான்னு சொல்லாத, நான் அப்படி தான் சொல்வேன், எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நான் அப்படி தான் சொல்வேன், போடா சொல்லாதடா, எனக்கு போடான்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது, மரியாதை இல்லாமல் பேசுனா எனக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்குமே, நான் அப்படி தான் போடான்னு சொல்லுவேன், போடான்னு சொல்லாத, மரியாதை இல்லாமல் பேசாத, அப்புறம் இந்த லிப்ஸ் இருக்குது பற்றியா, இதை அப்படியே கடிச்சு இழுத்துருவேன். அச்சோ நான் அப்படியே பயந்துட்டேன், போடா அப்படின்னு சொன்னதான் அடுத்த வார்த்தையே ஜிமினால் சொல்ல முடியல. ஏன்னா ஜிமினோட லிப்ஸ் இப்போது ஜியோனோட லிப்ஸ் உள்ளே இருக்குது. ஜிமின் அப்படியே ஷாக் ஆனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அவருடைய ஹேண்ட் ரெண்டுமே ஜியோனோட ஹேரில் இருக்குது. அந்த கேஸ் ரொம்ப டீப்பாக அந்த மாதிரி போகுது. இப்போ ஜியோன் 2 பக்கமும் கை வச்சு ஜிமின் மேலே விழுகாமல் அந்த மாதிரி தான் படுத்துருந்துருப்பார். இப்போ ஃபுல்லாக அப்படியே ஜிமின் மேலே அப்படியே விழுந்துட்டார். அந்த கேஸ் ரொம்ப லாங்காக அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ சடனாக ஜியோனோட மொபைல் வந்து அப்படியே ரிங் ஆகுது. டக்குன்னு மொபைலோட ரிங் சத்தம் கேட்டோன்னே அங்கே ஜியோன் அடிச்சு பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. அவருடைய மொபைல் தான் ரிங் ஆகுது சொல்லி தெரியுது. வேகமாக பாக்கெட்டில் கை விட்டுலாம் தேடுறாரு. அவசரத்தில் அவர் எங்கே வச்சிருக்காரு சொல்லி அவரே மறந்துட்டார். எடுத்து பார்க்குறாரு. ஐயோ ஜீன், ஹலோ சொல்லுங்கள் ஜீன், எங்கடா இருக்க? எல்லாருமே மீட்டிங்க்கு வந்துட்டாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இது வந்துட்டேன் ஜீன்.
ஜூனுமே இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் சொல்லி போகிறாரு. ஏன்னா முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் அது. வேறு கம்பெனியோட, அதுவும் மிகப்பெரிய கம்பெனியோட டைப் பண்ண போகிறாங்க. அவர் இந்நேரம் அங்கே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறாரு. ஷூ போச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக அந்த ரூம் மட்டும் வெளியே போகலான்னு சொல்லி போகிறாரு. நான் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படி ஜிமினை தான் திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் தப்பி தவறி கூட அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. எப்படி ஜீவனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு தெரியவே இல்லை. கண்ணை அப்படியே மூணபடி அப்படியே தான் படுத்துட்டு இருக்கிறாரு. ஜீவனுக்கு அடுத்த ஃபோனுமே வந்துருச்சு ஆரம்பிட்டேருந்து. வேறு வழியில் இப்போது ஜிமின் அப்படி விட்டுட்டு தான் போகணும். அந்த இடத்த விட்டுமே இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பிடுறாரு. அந்த காரு போகிற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜிமின் அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. வேணும்னே தான் ஜியோன்கிட்ட வம்பெடுத்துட்டு இருந்திருப்பாரு. எனக்கு ஜின் வந்து ஜியோனை பற்றி எல்லா விஷயமே சொன்னாங்களோ, ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லப்போனால் ஜிமினுக்கு வந்து ஜியோன் மேலே சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்திருந்திருக்கும். ஜியோனை பற்றி சொன்ன உடனே அவர் மேலே இன்னும் அதிகமாக ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி வேணும்னே வம்பெழுத்து வச்சுருந்துருப்பாரு. அந்த பக்கம் காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வராரு. அங்கே ஜியோ மேலேயும் கீழே பார்க்குறாரு. என்னாச்சு? அது வந்து சார் அப்படின்ட்டு 2 பேருமே லிஃப்டில் தான் இருக்கிறாங்க. என்னடா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஃபேஸ் அந்த பக்கமாக திருப்பிக்கிறாரு. இவர் என்ன போன ட்ரெஸ்ஸோட திரும்பி வந்துட்டார். அதுவும் ஹேரெல்லாம் எப்படி கலைஞ்சு போயிருக்கு. இப்படியே வா மீட்டிங் ரூமுக்கு போவார் அப்படின்னு ஓர கண்ணால் இப்போ ஜியோன் அப்படியே பார்க்குறாரு. ஜியோன் அவரோட லிப்ஸில் கை வச்சுட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்னவோ ஒன்று ஆயிடுச்சு. லிஃப்ட்டுமே அங்கே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அந்த லிஃப்ட் விட்டு வெளியே போகலாம் சொல்லி போகிறாரு. சார் என்ன உங்கள் ஹேர்லாம் களைஞ்சு போயிருக்கு, ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சார், மீட்டிங் ரூமுக்கு போகிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாரு ஜியோ. இப்போ தான் ஜியோனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அங்கே ஜிமின் அவருடைய 2 ஹேண்டையுமே எடுத்துகிட்டு போய் ஹேர் உள்ள வந்து வச்சுருந்துருப்பார் இல்லையா, அந்த ஹேர்லாம் அப்படியே களைஞ்சு போயிருக்கு. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமில் தான் நிற்கிறாரு. ஒரு ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு இப்போ மீட்டிங் ரூம்குள்ளே தான் வராரு. சாரி எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்னா, அது முக்கியமான ஒர்க் இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு இப்போ அவங்களுடைய மீட்டிங்குமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜோன் மட்டும் கிடையாது, அங்கே ஜின் சரி அரம் சரி 3 பேருமே ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஆனால் ஜின் மட்டும் அப்பப்போ ஜிம்மிட்ட கால் பண்ணி பேசிப்பாங்க. ஒரு வழியாக அவங்களுக்கான ஒர்க்குமே அப்படியே முடிஞ்சிருது. ஜியோன் சொல்லுங்கள் ஜின், நானும் ஆரமும் இப்படி ஆரமோட வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். பேபிஸ் 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்களாம். அப்புறம் ஆரமோட அம்மா கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சூபின் வேறு வந்திருக்கானா, அதனால் நாங்கள் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கோம். இப்படியே வா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம்ல. இல்லை நாங்கள் அங்கேயே போய் பார்த்துக்குறோம். அப்புறம் நீ கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக போ, ஓகேவா? ஜிமின் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கான் அப்படின்னு சொன்னதான் இப்போ தான் ஜியோன் சாருக்கு ஜிமினோட நினைப்பே வருது. 3 டேஸாக ஜிமினோட அந்த நினைப்பே வரல. ஏன்னா அவ்வளோ வேலை சாருக்கு. என்னடா யோசிக்கிறேன், ஜிமின்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஜின் விளையாடாதீங்க. இல்லை நீ மறந்துட்ட தானே அப்படி சொல்லி கேட்குறாரு. மாமா தெரியுதுட்டா அவன் மூஞ்சை பார்த்தாலே, மறந்துட்டேன்னு மட்டும் ஜிம்மிட்ட போய் சொல்லாத, இப்போ செம்மையாக அடி வாங்க போகிறேன் என்னைய மாதிரி. ஆரம் அப்படி சொல்லிட்டு ஜீன் ஆரம் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேடா நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு ஜீன் அப்புறம் ஆரம் அங்கேருந்து ஆரமோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ தான் ஜீவனுக்கு ஜிமின் பேசின எல்லா விஷயமே அப்படி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி அவர் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்திருப்பார். அதனால் ஜிமின் சொன்ன எதையுமே அவரால் சரியாக கவனிக்க முடியல. ஆனால் இப்போது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நீ டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறேன். நான் உனக்கு கொடுத்த 1 வீக் இன்னையோட முடியுது. ரெடியாக இருந்துக்கோ பேபி என்னுடைய ஆன்சருக்காக. என்ன சொன்ன? என்னை முட்டாள்னு சொன்னியா? என்றைக்குமே ஜீவன் முட்டாளாக இருக்க மாட்டேன்டி. ஜிமின் எனக்காக வெயிட் பண்ணு அப்படி சொல்லி அப்படியே அந்த சேரில் அப்படியே சாஞ்சிட்டு இவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மிச்சம் கொஞ்சம் ஒர்க்லாம் வேறு இருக்குது. இதுக்கப்புறம் 1 வீக் ஆஃபீஸ் ஃபுல்லாக லீவு. ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டெல்லாம் மறந்துட்டு ஆஃபீஸே கெதியாக கடந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க் வந்து இருந்திருக்கும். அதனாலேயே 1 வீக் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. ஜேயோப் சாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போது அவர் ஆரம் அப்புறம் ஜின்னை கூட்டிகிட்டு ஆரமோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஆரம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாலே தலைவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் இன்றைக்கி டபுள் சந்தோஷம். ஏன்னா சூபின் வந்திருக்கிறாரு அவருடைய ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஏன்னா ஜேஹோப்புக்கு சூபின் மேலே தான் லவ். இதை வச்சு தான் நம்ம ஜிமின் ஸ்டார்டிங்கில் ஜேஹோப் வந்து மிரட்டிகிட்டு இருந்திருப்பார். ஜேஹோப் வந்து சூபினை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சூபினே இந்த விஷயத்த வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு முதல்ல உன்னுடைய ஸ்டடியை நீ கம்ப்ளீட் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கும் ஜேஹோப்புக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பக்கம் சூபின் பேர் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி ஆரம் அங்கே போகிறதே அவங்களுடைய மேரேஜ் விஷயம் பேசுகிறதுக்காக தான்.
சரி, ஓகே. அவங்க சாப்டர் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம நம்மளுடைய ஜியோன் அப்புறம் ஜிமின் கிட்ட வரலாம். ஜியோனுமே மீதி இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கே 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் அவர் வீட்டுக்குள்ளே வந்து வராரு. ரொம்ப ஹாப்பியாகவே வராரு. எப்பவும் போல தான் அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உள்ளே வந்தோடனேயே ஜோன் மெயின் டோர் லாக் பண்ணிட்டாரு. இப்போ நேராக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஏன்னா ஜிம்மின் தான் இன்டெரக்டாக சொல்லிட்டாருல்ல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் தலைவரோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. அப்படியே போய் அவருடைய ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூமையே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த ரூம் ஃபுல்லாக ஜிமின் வரைஞ்ச ட்ராயிங் தான். அதுவும் வெறும் ஜியோன் ஜிமின் அவங்களுடைய ட்ராயிங் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராயிங் பார்க்குறாரு. அது ஃபர்ஸ்ட் ஜிமின் வந்து ஜியோனை பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, ஒரு மாதிரி ரூடாக இருக்கும்ல ஃபேஸு, அதுதான் இருக்குது. அவர் அதை பார்த்தோன்னே அவருக்கு ஸ்மைல் வருது. இப்போது அடுத்தது பார்க்குறாரு. ரெண்டாவதையும் ஜியோனும் ஜிமினும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, அப்போ கூட ஜியோனும் ரொம்ப கோவப்பட்டுருந்துருப்பார்ல, அதுதான் இருக்குது. அடுத்தது மரத்துலேருந்து ஜிமின் கீழே உழுவலான்னு போயிருந்துருப்பார்ல, இப்போ ஜியோன் தான் வந்து பிடிச்சிருந்துருப்பார் இல்லையா, ரொம்ப ஷாக்கோடையே ஜிமின் வந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பார் இல்லையா, 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை தான் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அன்றைக்கி நடந்த எல்லா விஷயமுமே ஜியோனுக்கு வந்து ஞாபகம் வருது. அவருடைய பேக் ஹெட்டை வந்து அப்படியே ரஃப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அடுத்த பிக்கை பார்க்குறாரு. அவங்களுடைய மேரேஜ் பிக். அதுக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய ஒரிஜினல் மேரேஜ் பிக் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் தான் ஜிமின் வரைஞ்சிருக்க அந்த ட்ராயிங்குமே இருக்குது. அப்படியே அச்சல் அதே மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. இப்போ அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாரு. இந்த பிக்சரை பார்த்தோன்னே அவர் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் வருது. என்னென்னு சொன்னால் அன்றைக்கி கவுச்சில் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த பிக்கு தான் அது, அந்த பிக்சர் தான் அது. அதை தான் அப்படியே அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. இப்போ சடனாக ஜிமின் வந்து ஜியோனை பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அது ஜிமின் தான் சொல்லிவிட்டு ஜியோனுக்கு நல்லாவே தெரியுது. பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜியோன் இப்போ அப்படியே திரும்பி ஜிமினோட ஃபேஸு தான் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜிமினோட ஃபேஸே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமினுமே எதுவுமே பேசலை, ஜியோனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருடைய ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜிமினோட ஐஸில் அந்த கலக்கம் தெரியல, கண்ணு டியர்ஸால் நிரம்பல, ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்மைல் இருக்குது. இப்போது ஜிமினோட கண்ணை பார்த்து, ஜிமின் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். அப்புறம் சும்மா என்கிட்ட விளையாடக்கூடாது. எனக்கு உன் வாயெல்லாம் கேட்கணும். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்னை விட்டு போயிட மாட்டேல. என்கிட்ட போய் மட்டும் சொல்லாது ஜிமின், உண்மையை மட்டும் சொல்லு. உன் மனசில் இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு. அன்றைக்கி நான் பார்த்தேன் மேரேஜ் அன்றைக்கி உன் ஃபேஸில் அந்த சந்தோஷம் இல்லை, உன் கண்ணில் தெரிஞ்சிச்சு உனக்கு அன்றைக்கி எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு எப்படி? ஆனால் இப்போ தெரியுது. இப்போ உன் கண்ணில் என்னால் பார்க்க முடியுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இருந்தாலும் நீ சொல்லணும், நீ கண்ணை பார்த்து சொல்லணும். நீ சொன்னது கரெக்டு தான். அன்னைக்கு எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனால் இன்னைக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்திருக்கோம். அதை அப்படியே ஜிமின் வந்து துடைக்கிறாரு. ஏன் அந்த மாற்றம் மட்டும் என்கிட்ட கேட்டாத, அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஐ லவ் யூ ஜியோன் அப்படி சொல்லிட்டு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்தாலுமே அவர் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. அவருமே அப்படியே ஜிமினை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கும் அதே சந்தேகம் தான், எப்படி இவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தான் எனக்கே சந்தேகம். நானும் என்னையே கேட்டுக்கிறேன், எப்படி உனக்கு இந்த மலை மாடு மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே ஆன்சர் தெரியல பாரு அப்படின்னு சொல்லி ஜியோனை ஹக் பண்ண மாதிரியே ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சாரி, எதுக்கு சாரி அப்படி சொல்லி இப்போது ஒரு ஹக்கை பிரேக்லாம் பண்ணல, அப்படியே தலையை மட்டும் நிமித்தி ஜியோனை பார்க்குறாரு. உன்னைய இந்த 1 வீக்காக வெயிட் பண்ண வச்சதுக்கு லூஸு. நான் தான் 1 வீக் டைம் கேட்டேன், நீ எனக்கு 1 டே டைம் தானே தரேன்னு சொன்னேன். இப்போ என்ன நீ சாரி கேட்குற? டேய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா, காமெடி பண்ணாத அப்படி சொல்லி ஜியோன் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அப்பா சிரிச்சிட்டியா? சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது ஜியோன், ரொம்ப அழகாக இருக்குது.
இதுக்கு மேலே உன் ஃபேஸில் இந்த ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கணும், சரியா? நீ என் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் என் ஃபேஸில் இந்த ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும்டா. அப்போனா இருந்துட்டா போச்சு. நீ ஏன் என்னை அடித்து தடுத்தி போடா அப்படி சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம் கூட போக மாட்டேன், பார்த்துக்கோ. டேய் அடங்குடா, எப்படி உன்னால் மட்டும் இப்படி முடியுது தெரியலையே. நீ டிஃப்ரெண்ட்டா, என் லைஃப்பில் வந்து ஏஞ்சல் நீ. எங்கே அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்னாச்சுடா அப்படி சொல்லி அங்கே ஜியோன் ஷாக்கோட ஜிம்மினை பார்த்துட்ருக்குறாரு. இல்லை ஏஞ்சல்னு சொன்னால் பின்னாடி ஏதோ ஒரு ரெக்கை இருக்கான்னு பார்க்குறேன். உன்னையா அப்படி சொல்லி அப்படியே கையை ஓங்கிட்டு திறத்துறாரு. ஜிம்மினுமே இப்போது அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடுறாரு. ரூம் ஓட்டெல்லாம் வெளியே ஓடல, அவங்க ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கிறாரு. அதுவும் எப்படி பெட்டில் ஏறி இறங்குறது அந்த மாதிரி, இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஓடுறது, இந்த மாதிரி விளையாட்டு காட்டிகிட்ருக்கிறாரு. வேணா ஜிமின், மரியாதை என்கிட்ட வந்துரு. ஏய் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா. ஆனால் நான் டயர்ட் ஆகலையே. நீ வந்து என்னை டயர்டாகுவேன்னு நினச்சேன். நீ டயர்டாக இருக்கேன்னா அப்போது ஒன்றும் 1 வீக் டைம் வேணுமே நான் உனக்கு. ஒன்றைய அப்படி சொல்லி இப்போ காலை பிடிச்சி அப்படியே இழுத்துறாரு. ஜிமின் தொப்பு கட்டின்னு அப்படியே பெட்டில் விழுந்துடுறாரு. இதுக்கு மேலே ஜிமினை வாயை திறக்கவே விடலை. ஏன்னா ஜிமினோட லிப்ஸ் தான் ஜியோனோட கண்ட்ரோலில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜியோன் ஜிமினோட 2 கையையுமே அவருடைய விரலை அந்த மாதிரி வந்து கோர்த்துக்கிறாரு. அந்த கிஸ் கொஞ்சம் லாங்காகவே கொஞ்சம் டீப்பாக அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துலையே அந்த பெட்டை சுற்றி அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் தான் கிடக்கு. ஜியோன் மெதுவாடா, மெதுவாக பெயினாக இருக்குது. என்ன அத்துக்குள்ளட்டி டயர்ட் ஆகிட்டியா? ஜியோன் கிண்டல் பண்ணாத, நீயும் எப்படி தானே டேஸ்ட் பண்ண? டே உடம்பு நிஜமாக கல் மாதிரி இருக்குடா. என் உடம்பு பாரு சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண என்னால் முடியலை ஜியோன். இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணேன். டே இதுவே ஸ்லோ தான்டா, உனக்கு பெயின் ஆகுமேன்னு சொல்லி பார்த்து மெதுவாக பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட ஸ்லோலாம் முடியாது. நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் இதோட பயங்கரமாக இருக்கும் ஜியோன் அப்படி சொல்லி அவர் கண்ணு 2 ஃபியர்ட் ஆகுது. இப்போ மவுத்தும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அவர் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணுற? இல்லை ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். அது ஏன் அப்பப்போ உன் மவுத் மட்டும் ஓப்பன் ஆகிடுது? அது சின்ன பிள்ளைலேருந்து மெதுவாக ஜியோன் சொல்லு. அது சின்ன பிள்ளைலேருந்து ஷாக்கிங் இல்லைனா ஆச்சரியப்பட்டது அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொன்னால் என்னை அறியாமையே என் மவுத் ஓப்பன் ஆகிடுது. ஆனால் செம்ம க்யூட் தெரியுமா நீ? அதுவும் அந்த மாதிரி பார்க்கும்போது. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படி சொல்லி அவர் ஒரு மாதிரி பெயினோடையே கேட்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஜூன் ஏய் இது அழகாக தான் இருக்குது. இன்னொரு விஷயமும் அழகாக இருக்குது. என்ன நீ வரைகிற ட்ராயிங் செம்மையாக இருக்குது தெரியுமா? எப்படி உனக்கு மட்டும் இப்படி? நான் கூட பார்த்தேன், ஜின்ன அழகாக வரைஞ்சி வச்சுருந்தேன். அப்புறம் ஜெயவன் கூட அழகாக வரைஞ்சிருந்தேன். அதுவும் இன்றைக்கி பார்த்தேன் பற்றியா, உன்னையும் என்னையும் செம்ம அழகாக வரைஞ்சிருக்கடா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஜியோன் ஏன் அப்படி பேசிக்கிட்டே இருக்க? இல்லைன்னா நீ மயங்கிட்டேனா ஏன்னா அப்படி சொல்லி வல்லர் ஐஸை க்ளோஸ் பண்ணுவார். இப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி கேட்குறாரு. இல்லை உன்னை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. முடிக்கிறதுக்கு முன்னாடியே மயங்கிட்டேனா அப்புறம் அந்த ஃபீல் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஜியோன் அப்படி சொல்லி இப்போ செஸ்லேயே அப்படியே அடிக்கிறாரு. வலிக்குதுடா, அது உடம்பா கல்லான்னு கூட தெரியல எனக்கு. உன்னுடைய உடம்பை இப்படி ஆக்கிடலாமா? இல்லை எனக்கு புரியலை. இல்லை என் கூட நீ மார்னிங் எந்திரி, ஜாக்கிங் வா, அப்புறம் நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் உன்னுடைய உடம்பு இதே மாதிரி ஆகிடும். நிஜமாவா? ஆனால் எனக்கு பிடிக்காதே. ஏன்? உன்னுடைய பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான். டே உன்கிட்ட பேசி நான் கேட்க வந்ததே மறண்டேன் பாரு. என்ன ஜியோன்? இல்லை நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோமே, இதை கூட நீ வரைஞ்சி இந்த ரூமில் வைப்பியா? கண்டிப்பாக. இந்த வாட்டி ஆச்சரியப்படுறது நம்ம ஜியோன் தான். அப்படி ஸ்டாப் ஆகிட்டாரு. என்ன ஸ்டாப் ஆகிட்ட? என்னடா சொல்கிற? ஆமாம், நம்ம கூட நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த மாதிரி தான் நான் வரைவேன். ஆனால் ரூமில் யாருன்னா வந்து பார்த்தாங்கன்னா வந்து பார்த்தா பார்க்கட்டும். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? இப்போது பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறது என்னமோ ஜிமின் தான். சிரிக்காத, ரொம்ப கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு என்ன அறிவு இல்லையா ஜியோன்? அதெல்லாம் அப்படிலாம் ரூமில் நான் மாட்ட மாட்டேன். இது உனக்கும் எனக்கும் இருக்க சீக்ரெட். என்னை நீ ரசிக்கணும், உன்னை நான் ரசிக்கணும். அது நம்மளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஜியோன் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏண்டா நான் என்ன பண்ணேன்? நான் உனக்கு லவ் யூ சொன்னேன்.
எனக்கு நீ ரிப்ளை பண்ணவே இல்லை. என் கிட்ட மட்டும் கேட்டியே என் மனசில் நீ இருக்கியான்ட்டு. ஆனால் உன் மனசில் நான் இருக்கேனா? பாப்பா, என் மனசில் இருக்கிறனால தான் இன்றைக்கி நீயும் நானும் இப்படி இருக்கோம். லவ் யூங்கிற 3 வார்த்தையில் அதை நான் அடைக்க விரும்பலை பாப்பா. என் லைஃப் லாங் நீ வேணும் எப்போவுமே. நீ சொன்னல என் ஃபேஸில் இந்த ஸ்மைல் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. நீ இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் என் ஃபேஸில் இந்த ஸ்மைல் இருக்கும். அன்பா, அக்கறையா, இந்த மாதிரி பெட்டில் நீயும் நானும் காமமாக. நான் அழுதா என் டியர்ஸை துடைக்க, நீ அழுதா உன் டியர்ஸை நான் துடைக்க. நீ ஸ்மைல் பண்ணா நான் ஸ்மைல் பண்ணேன். நான் உன்கிட்ட சொல்லாமலேயே என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிறதும், நீ உன்னை பற்றி சொல்லாமையே நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதும், இதுக்கு பேர் தான் லவ்னா. இந்த வேர்ல்டுலேயே நான் உன்னையை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இந்த ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூ டு ஜியோன் அப்படின்னு சொல்லி ஜியோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோன்மே பேக் ஹக் பண்ணுறாரு. ஜியோன் என்ன அப்படி சொல்லி அவர் சும்மாவே இல்லை, ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுற? கிஸ் பண்ணுறேன் போ, நீ வேணாம் கிஸ் வேணாம். ஏண்டி நான் உண்மையில ரொம்ப கோவமாக இருக்கேன். நம்ம எப்போ ஹனிமூன் போவோம் அப்படி சொல்லி ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. சரி, ஹனிமூன் எதுக்காக போகிறோம்? ஹனிமூன் வந்து மேரேஜ் பண்ண எல்லா கப்புளுமே தான் போவாங்க. அதுதான் எதுக்கு போவாங்கன்னு கேட்டேன். எதுக்குன்னா அவங்க 2 பேருக்கும் தனிமை தேவைப்படும். நிறைய விஷயத்த அவங்க பேசிக்கணும், ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்தாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பேசிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால தான் அவங்க ஹனிமூன் போகிறாங்க. ஓ, அதுக்கு மட்டும்தான் போகிறாங்களா என்ன அப்படி சொல்லி அவர் கை சும்மாவே இல்லை, ஜிம்னோட பேக் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணுற? அதுக்கு மட்டும் போகிறாங்களான்னு கேட்டேன். ஜூன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்காத சரியா? இப்போ என்ன என் வாயால் நான் சொல்லணுமா? ஆமாடி, என் க்யூட் பண்ணாட்டி நீ உன் வாயால் சொல்லும் போது தான் கேட்குற எனக்கு ரொம்ப கிக்காக இருக்கும்ல. அதனால தான் இப்போ நான் சொல்லலைன்னா நீ விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். மேட்ரு பண்ண போவாங்கடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் இப்போ ஜிம்னோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே புதைச்சிக்கிறாரு. ஃபேஸ் அப்படியே மறைச்சிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஷையாக ஃபீல் ஆகுது. ஸோ ஹனிமூனுக்கு இதுக்காக தான் போகிறாங்க. ஆமாம், நம்ம அப்பா ஹனிமூன் போகிறோம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜிமின் அப்படியே கீழே புஷ் பண்ணிட்டு இப்போ ஜோன் மேலே வராரு. என்னடா பண்ணுற? ஹனிமூனுக்கு போய் என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறேன். ஏன்னா மறுபடியுமா? என்னடா மறுபடியுமாங்கிற? ஒரே ஒரு ரவுண்டு தாண்டா போயிருக்கு. அதுவும் ரொம்ப சாஃப்டாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். என்ன சாஃப்டாக நடந்துக்கிட்டியா? அதுவே எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. என்னால் சத்தமாக கத்த கூட முடியல. உன்னை யார் கற்ற வேணாம்னு சொன்னான்? கற்று அறிவு இருக்கா ஜோன்? கற்றுனா வீட்டில் எல்லோரும் இருக்காங்கல்ல. யாரா இருக்காங்க இந்த வீட்டில்? ஒன்றே என்னையை தவிர. ஆமல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஜென்னும் ஆரமையாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் 1 வீக் கழிச்சு தான் வருவாங்க. 1 வீக் கழிச்சா? இந்த 1 வீக்கும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். அப்போ ஆஃபீஸ் யார் பார்த்துப்பா? ஆஃபீஸ் லீவ் விட்டுருக்கு. 1 வீக் லீவா? ஏன்னா இந்த 1 வீக்கும் ஆஃபீஸில் செம்மாவும் இருக்குது. வேலை பார்க்குற எல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதனால தான் ஆஃபீஸ்க்கே லீவ் விட்டாச்சு. இந்த 1 வீக் கழித்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். அப்போனா நம்ம ஹனிமூன் போயிட்டுலாமா? சான்ஸே இல்லை. இந்த 1 வீக்கும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஹனிமூன் போனால் அது 1 டே போயிடுமா? அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு 1 டே போயிடும். இந்த 1 வீக்கில் 2 டேஸ் போயிடும். அதுக்கு நம்ம இங்கே இருந்தோன்னு சொன்னால் இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஸோ இங்கே நம்ம ஹனிமூனை அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஒர்க்கை, அதாவது அவருடைய வேலையை வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறச்சு ஒன்று வலிக்குதுடா, எவ்வளோ வேணாலும் கத்திக்கா சரியா, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணுறாரு. இந்த வாட்டி ஜிமினுக்கு அந்த அளவுக்கு பெயின் இல்லை, இதனால் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாரு. அந்த ரூமை விட்டும் தாண்டி அங்கே ஜிமினோட மார்னிங் சவுண்ட் வந்து வெளியே வரைக்கும் கேட்குது. ஓகேடா, இதோடய இந்த 3 ஷாட்டை இங்கே வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் பாட்டு மட்டும் போடுன்னு சொல்லி கேட்டுறாதீங்கடா, இருக்கிறதே என்னால் போட முடியல. முடிஞ்சால் சான்ஸ் கிடச்சா இதுக்கான ஸ்பெஷல் பாட்டு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எப்போவும் போல தான். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சராங்கே.